ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2017 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான வென்றிவர். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு அடர்ந்த பனிப்பிரதேசம், அந்த பனிப்பிரதேசத்தில் இறந்து கிடக்கிற ஒரு பெண். இந்த பெண்ணுடைய அந்த மரணத்திற்கு காரணமான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குற படத்துடைய கதாநாயகனும் கதாநாயகியும். இறுதியாக அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சி அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் கோரி லம்பர்ட். இவர் பேசிக்காக வைல்ட் லைஃப் சர்வீஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல வேட்டைக்காரரும் கூட. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பனி பிரதேசம், கிட்டத்தட்ட -20 டிகிரி நைட் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பொண்ணு இங்கே இருந்து தலைவிரிக்க ஓடுறா. அவள் எங்கேருந்து ஓடுறா, யாருக்கு பயந்து ஓடுறா, எதுவுமே நமக்கு அப்போ காண்பிக்கப்படலை. அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் நேர தடுக்கி அப்படியே தவறி அந்த பனிக்குள்ளேயே விழுகிறா. விழுந்தா அவளுடைய முகம்தான் முதல்ல கீழே வந்து இடிக்குது அந்த பனியில். அதுக்கப்புறமும் வழி தாங்காமல் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் ஓடுறா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு காண்பிக்கப்படலை. இப்போ படத்தில் ஹீரோ நான் சொன்ன மாதிரி ஒரு சரியான வேட்டைக்காரர். அவர் இவருடைய குடும்பமாக இவருக்கு ஒரு மனைவி இருக்குது, ஒரு பையன் இருக்கான். இது ஒரு பக்கம் தனிக்கதையாக போகுது, இதெல்லாம் விடுங்க. ஆனால் ஒரு தருணத்தில் தன்னுடைய பையனை கூப்பிட்டுட்டு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருந்து இந்த ஸ்னோவில் போகிறதுக்கான ஸ்கூட்டர்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் உள்ளே போகிறாரு. அங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் போகிற மாதிரி போகிறாரு. உள்ளே போனால் ஆள் அரவமே இல்லாத ஒரு பனிபடர்ந்த காடு. அது அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஓடி போய் விழுந்த மாதிரி, அந்த இடத்துல ரத்தமாக இருக்கிற மாதிரி ஹீரோ உணர்றாரு. அந்த இடத்த பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி நிமிர்ந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒரு நபர் அங்கே இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் ஹீரோவுக்கு தெரியுது. இவர் வேமா பக்கத்தில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 18 வயசு நிரம்பிய நட்டாலி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அங்கே இறந்து கிடக்கா. அந்த பொண்ணு எப்படி இங்கே வந்து இறந்தா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு சுத்தமாக புரியலை. அதுவே அவருக்கு ஒரு மர்மமாகத்தான் இருக்குது. இப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஹீரோவுக்கு புரியுது. உடனே எஃபிஐக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. எஃபிஐ அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அங்கே வர்ற எஃபிஐ சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளில் முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்கிற ஆள் தான் படத்துடைய கதாநாயகி. அவங்களுடைய பேர் ஜேன். அவங்க வந்த உடனே அந்த பொண்ணு கிட்டத்தட்ட தலகுப்புற விழுந்து இறந்த மாதிரி அவளுடைய சலனம் வந்து கிடத்தப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் லைட்டாக அப்படி கீழே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட இது கன்ஃபார்மாக ஒரு கொலை தான், இதுக்கு பின்னாடி இருக்க அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோ சில க்ளூஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க, நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு பூட்ஸே போடாமல் வந்திருக்கா. நோட் பண்ணிங்களா? இவ்வளவு பெரிய ஒரு பனி பிரதேசத்தில் பூட்ஸு போடாமல், அதுவும் சுற்றி பல கிலோமீட்டருக்கு எந்த இடமே ஒரு பில்டிங் கூட கிடையாது. அப்போ இந்த பொண்ணு எங்கேருந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பொண்ணு இப்படி தான் வந்திருப்பா, இங்கே விழுந்திருப்பா, அதுக்கடுத்து எந்திரிச்சு ஓடி இருப்பா, இங்கே தான் கடைசியாக உறைஞ்சி போயே இறந்து போயிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு சில க்ளூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சரி ஓகே, இவ்வளோ விஷயம் இவ்வளோ நாலேஜ் இருக்குல்ல உங்களுக்கு இந்த பனி பிரதேசத்தை பற்றி, நீங்கள் இந்த கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஹெல்ப்பை கேட்குறாங்க அவங்க. அதுக்கு அவரும் சம்மதிக்கிறார். இறுதியாக இவங்க 2 பேரும் சேர்ந்து பல இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் கடைசியாக அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்பர் 1 முதல்ல அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் பென் ரிச்சர்சனுடைய ஒர்க்கு. அவ்வளோ ஒரு ஸ்டன்னிங்கான சினிமோட்டோகிராஃபி. ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் சினிமோட்டோகிராஃபி தான் மொத்த உயிராக இருக்கும். இந்த படம் அந்த படத்தில் ஒன்று. அப்படி ஸ்டன்னிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி. நீங்கள் மொத்த படத்தையும் ஓரமாக வைங்க. 2 விஷயம். ஒன்று, முதல் காட்சியில் இந்த படத்தில் நைட்டு கிட்டத்தட்ட -20 டிகிரி சென்டிகிரேட் குளிரில் ஒரு பொண்ணு கதறிக்கிட்டு ஓடுவான்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த காட்சியை அவர் பதிவு பண்ண விதம். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நிலாவுடைய வெளிச்சம் எப்படி அந்த பனி மேலே கீழே பனி தரையில் பட்டு பிரதிபலிக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஓடுற மாதிரி தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு ஸ்டன்னிங்கான சினிமோட்டோகிராஃபி வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரியே இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கவே ஒரு பனி பிரதேசத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட். இது அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார். அவங்களுக்கு என்ன குளிர் அங்கே இருக்கிறோம், படம் பார்க்குற நமக்கு அந்த அளவுக்கு ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு 1.25 மணி நேரம் போயிட்டு வந்த ஃபீல் அந்த படம் நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு அந்த குளிர்ச்சியை நமக்குள்ளே கடத்திருக்காரு இவருடைய சினிமோட்டோகிராஃபிலேயே. படத்தில் 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்தை எழுதுனது இயக்குனது ஒரே நபர் தான், டெய்லர் ஷெரிடன் அப்படின்னு அற்புதமான ஒரு இயக்குனர். சூப்பராக பண்ணியிருக்கார் இந்த படத்தை.
குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் அவர் எழுதும் போதே கிளியராக டிஃபைன் பண்ணிட்டார். ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறா ஒரு பனிப்பிரதேசத்தில், நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி இறந்து கிடக்கிறா, என்ன பொசிஷனில் இறந்து கிடக்கிறா அப்படிங்கிறத வச்சு அந்த பொண்ணுடைய சடலம் பக்கத்தில் போனவொடனே ஹீரோயின் அந்த பொண்ணை லைட்டாக அப்படி கீழே பார்க்குற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சிருப்பாரு. எதையுமே டைலாக்ல இவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த நம்ம ஹீரோயினை அப்படி கீழே பார்த்துட்டு மேலே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கும்போதே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், இப்போ தெரியுதா உங்களை ஏன் இந்த கேஸுக்கு கூப்பிட்டோன்னு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு கிளியராக புரியும், ஓகே அந்த பொண்ணு வெறும் கொலை மட்டும் செய்யப்படலை, அது ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸு. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் ஹீரோயின் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வெறும் அவங்களுடைய ஆக்ஷன்லேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு எழுத்துக்கள் முதலே ஆழமாக கிளியராக எழுதியிருக்காரு அவர். மூணாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய மேல் லீடு ஃபீமேல் லீடு ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே. ஹீரோவாக ஜெரிம் ரன்னர் தான் பண்ணியிருப்பார், அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரியே ஹீரோயினாக எலிசபெத் ஓல்சன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே படம் நெடுகிலும் ஒரு விஷயங்களை இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே சில விஷயங்களெல்லாம் இன்னும் மிகைப்படுத்தி சூப்பராக எடுத்துகிட்டு போனது தான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இங்கே நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு ஒன்று சீனுக்கு சீனு பஞ்சா பறக்கிற ஒரு படம் கிடையாது. இந்த படத்தில் சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாது. ஆனால் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட், அதனால ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லராகத்தான் இந்த படம் இருக்கும். ஆனால் ஒரே சிட்டிங்கில் மொத்த படத்தையும் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த அளவுக்கு கிரைம் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கெல்லாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான ஒரு படம் இது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த கிளைமேக்ஸ் தான். நானாக இருந்திருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்கான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.